ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து சாமந்தி செடி பூக்க மாட்டேங்குது. அது நம்ம ஏன்னு பார்த்தா இதில் வெள்ளைப்பூச்சி வந்திருக்குது. இதுலேயும் செம்பருத்தி செடியில் வந்துருக்குது, சாமந்தி செடியிலையும் வந்துருக்குது, கத்திரிக்காய் செடியிலையும் வெள்ளைப்பூச்சி வந்துச்சு. அதனால் நம்ம இது எந்த இதில் பூச்சி வந்திருக்குதோ அந்த இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி போடுறோம். இது ஃபுல்லாக நிறைய செடி வந்து ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்குது. அதனால் நம்ம இது கீழே இருக்கிற கலையில் இருக்கிற அந்த எல்லாத்தையும் வந்து இலைங்களெல்லாம் வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் கழித்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. நம்ம அதை தான் செய்கிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் 2 நாள் பொறுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பூ வந்து பூக்குதா என்னன்னு சொல்லிவிட்டு. இந்த செடியில் இல்லை, இன்னும் எல்லா செடியில் இருந்தோம். நம்ம அது சைடில் இருக்கிற தேவையில்லாத களைங்களெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு 2 நாள் பொறுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் செடி கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது. நம்ம தொட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மண் கலவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இதை எடுத்து நம்ம அதில் நடலாம். கொய்யாக்காய் மரத்தில் வந்து மேலே பூச்சி அடிச்சிருந்தது, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டோம். இது இன்னும் கொஞ்சம் இப்போது வந்து பூச்சி வரல, இலையெல்லாம் நல்லா தான் இருக்குது. முருங்கைக்கன்று வந்து நல்லா துளிர்விட்டு இருக்குது. முருங்கைக்கீரை வந்து நல்லா இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெருசானால் நம்ம அதை எடுத்துன்னு போயிட்டு சூப் வைக்கலாம். முருங்கை சூப்பு, முருங்கை இலை சூப்பு பண்ணலாம் நம்ம வீட்லேயே. நம்ம கொஞ்சோண்டு அந்த லிக்விடு வந்து நம்ம ஸ்ப்ரேயரில் விட்டு எல்லா செடிக்கும் அடித்து விட்டோம். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த வெள்ளைப்பூச்சி. இன்னும் 2 நாள் பொறுத்து நம்ம இதுக்கு வேறு ஏதாவது நம்ம தெளித்து பார்க்கலாம். அப்புறம் மோர் தெளித்து பார்க்கலாம் கம்மியாகுதா என்னான்னு சொல்லிவிட்டு. இந்த வெள்ளைப்பூச்சி இருந்தாலே எந்த பூவையும் பூக்க விடாது. மஞ்சள் செம்பருத்தி வந்து மொத்தமாக பூத்து அந்த அரும்பு வருது, அது கொட்டி போயிடுது. பார்க்கலாம். இது நான் வந்து நேற்று தான் அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்குறேன் அந்த ஜெல்லு. இன்னும் 2 நாள் பொறுத்து பார்க்கலாம். இது வந்து என்ன செடின்னு தெரியல, சொரக்காவா பூசணிக்காவா இல்லை பீர்க்கங்காவா என்னான்னு ஒன்றும் புரியல. ஆனால் இலை வந்து பெருசாக இருக்குது. பார்க்கலாம். பூவும் வரப்போகுது. நம்ம மல்லிகைப்பூ செடியில் வந்து எல்லா கிளையிலையுமே அரும்பு வச்சுருக்குது, எல்லாமே பூ. நாளைக்கு வந்து 10-15 மல்லிகைப்பூ பூக்குது. இது பூத்து முடிஞ்சோடனே நம்ம இதையும் கட் பண்ணி விடலாம். நெல்லிக்காய் மரம் பாருங்கள், எப்போ பூ வரும்னு தெரியல. அது நான் தினமும் பார்க்குறேன். இன்னும் அது வந்து பூ வந்துடுச்சுனாக்கா இப்போ தான் பூ வருமா, எப்போ நெல்லிக்காய் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் தினமும் பார்த்துன்னே இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ நெல்லிக்காய் வைக்கும் அதில்ன்னு சொல்லிவிட்டு. இது 2வது வருஷம். 2 வருஷம் பொறுத்து வைக்குமா இல்லை 3 வருஷத்தில் வைக்குமான்னு தெரியல. நம்ம ரோஸ் செடி வந்து இது மண் கலவையை புதுசாக மாற்றி வச்ச ரோஸ் செடி எல்லாம் கட்டிங் பண்ணி விட்டது. இதில் 2 ரோஸ் பூத்துருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியை நம்ம கட் பண்ணி போட்டோம், அது வந்து வெள்ளைப்பூச்சி இருந்தது. இப்போ இதில் இன்னொரு கத்திரிக்காய் வச்சுருக்குது. நான் இதை எடுத்து போட்டு வேறு செடி வைக்கலான்னு பார்த்தேன் இந்த தொட்டியில். ஆனால் இது வந்து இப்போ ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்குது, அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுலேயும் ஒரு செடி இருக்குது பாருங்கள். இது என்னான்னு, பீர்க்கங்காய் செடியா இல்லை தர்பூசணி பழமா எதுன்னு தெரியல. டெல்லி கனகாமரம் பூ வந்து பூத்து முடிகிற மாதிரி இருக்குது. இதையும் நம்ம கட் பண்ணணும். இது வந்து எல்லோ கலர் பெங்களூர் ரோஸ் செடி நம்ம கட் பண்ணி விட்டது. எல்லாத்துலேயுமே துளிர் வந்துருக்குது. பார்க்கலாம் இதில் எவ்வளோ பூ வருதுன்னு சொல்லிட்டு. இன்னும் 4-5 தொட்டி தான் நம்ம மாற்றணும். மண் கலவையை மாற்றிட்டு நம்ம தினமும் ஒன்று மாற்றினே தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு 4-5 தொட்டி இருக்குது. பார்க்கலாம், நான் அதை மாற்றும் போதும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சம்பங்கி செடியில் இருக்கிற சைடில் இருக்கிற அந்த கிளையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். அதை எடுத்த பிறகு தான் ஏப்ரல் மேயில் வந்து சம்பங்கி பூக்கும், ஜூனில் பூக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் டைம் ஆகுது. பார்க்கலாம். இப்போயே நம்மளது வந்து சம்பங்கி ஒன்று அரும்பு வச்சுருக்குது. அது பூத்துருச்சுன்னா எல்லாத்துலேயுமே அது மாதிரி பூ வரும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மஞ்சள் செம்பருத்தி வந்து இதுலேயும் பூ தினமும் ஒரு நாளைக்கு 2-3 அரும்பு கொட்டினே இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தியில் இன்றைக்கும் கீழே நம்மளுக்கு பூ பூத்துருக்குது. 2 செம்பருத்தி கீழே இருந்தே பூத்துருக்குது. மொத்தம் 3-4 செம்பருத்தி மேலேருந்து பூத்துருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த நாட்டு செம்பருத்தி. நான் வந்து ஒன்று கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் பெருசாச்சு. இதுவும் நாட்டு செம்பருத்தி செடி தான். இது பெருசாச்சுன்னா நம்ம வேறு தொட்டியில் எடுத்து வைக்கலாம். நிறைய சாமந்தி செடிங்க வச்சுருக்கிறேன். நிறைய கனகாமரம் வந்து நிறைய முளைச்சிருக்குது. ஒரு 10-20 செடி முளைச்சிருக்குது. அதுவும் கொஞ்சம் உயரமாயிடுச்சுன்னா நம்ம எடுத்து நடலாம். இன்றைக்கி வந்து புதுசாக நான் இந்த கத்திரிக்காய் செடியிலேருந்து 2 கட்டிங் எடுத்து தனியாக நான் நட்டு வச்சு பார்த்துருக்குறேன். பார்க்கலாம். நம்ம இன்னும் 2 நாள் பொறுத்து இதை அப்படியே
இருந்துச்சுனாக்கா பச்சையாக இருந்துச்சுனாக்கா இது வரும். 2-3 நாள் பொறுத்து நம்ம பார்க்கலாம் இது நல்லா துளிர் விடுதான்னு சொல்லிட்டு. வந்தால் நான் நிறைய இது மாதிரி நட்டு வச்சுருக்கிறேன், வந்திருக்குது. இதுவும் நம்ம பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு. வரும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் வச்சுருக்கிறேன். வந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில். பாருங்கள், சாமந்தி செடியும் நான் நிறைய கட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன். 4-5 தொட்டியில் வச்சுருக்கிறேன் சாமந்தி செடியும். பூ அரும்பு வச்சுருக்குது, ஆனால் பூ வந்து இன்னும் பூக்கலை. நம்ம தினமும் 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம இதுக்கெல்லாம் எருவெல்லாம் கொடுக்குறோம். இது வேப்பம் புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுக்குறோம். புளிச்ச மோர் நம்ம ஊற்றி விடுறோம். எல்லாமே நம்ம கொடுத்துனே தான் இருக்கிறோம். லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். அப்பயும் நம்ம இந்த வெள்ளைப்பூச்சி வந்து ஏதாவது ஒரு செடியில் இருந்துனே தான் இருக்குது. பார்க்கலாம், இன்னும் 2-3 நாள் நம்ம வேறு ஏதாவது ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். அது ஃபுல்லாக அது நம்ம காலியானதாக அதை நம்ம விடணும். இப்போ கருவேப்பிலை செடி வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது. பார்க்கலாம், அந்த செடியில் வந்து ஃபுல்லாக மொத்தத்தையும் காலி பண்ணி விட்டால் தான் அது பெருசாக வரும் போல் இருக்குது. இந்த வந்து ஜாதி மல்லி செடி வந்து நம்ம தனியாக எடுத்து புது மண் கலவை மாற்றி வச்சுருக்குறோம். அதுலேயே அரும்பு வருது. அது எவ்வளோ நிறைய பூக்குதா இல்லை பெருசாகுது, எல்லாத்துலேயுமே எல்லா கலையிலையுமே துளிர் வந்துருக்குது. அதில் பார்க்கலாம் அதில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. திருநீற்று பச்சிலை செடியும் நல்லா வந்துடுச்சு. நம்ம அதுவும் மண் கலவை மாற்றி வச்சுருக்குறோம். இந்த ரோஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம கட்டிங் பண்ண வச்சு செடிங்க, மண் கலவையும் மாற்றி வச்சது. அதனால் இதில் வந்து நிறைய இன்னும் பூ அரும்பு வந்துன்னே இருக்குது. பார்க்கலாம் இவ்வளோ பூக்குதுன்னு சொல்லிட்டு. கல்யாணி வந்து நம்ம ஒடிச்சு விட்டுருக்குறோம் மேலே. இப்போ கீழே இருந்து பூ வந்துருக்குது. நம்ம நெல்லிக்காய் மரத்தில் இருக்கிற அந்த மண் கலவையும் எடுத்துகிட்டு வேறு மண் கலவை வைக்கணும். ஏன்னா அது இது 2வது வருஷம் ஆயிடுச்சு. அப்பப்போ நம்ம மண் கலவையை மாற்றி வச்சாதான் செடிக்கு வந்து சரியான சத்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இதை மாற்றலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த கனகாமர செடியெல்லாம் 2-3 தொட்டியில் நம்ம மண் கலவையை மாற்றி வச்சுருக்குறோம். இன்னும் இந்த கரும்பில் இருக்கிற அந்த சைடில் இருக்கிற அந்த இதுவெல்லாம் நம்ம களையெல்லாம் எடுத்துட்டோம். இந்த கரும்பு வந்து நிறையா ஆயிடுச்சு. இதே நம்ம இன்னும் 2-3 நாள் பொறுத்து இதை எடுத்துகிட்டு ஒரு 2 கரும்பு மட்டும் விடலாம். இந்த அவரைக்காய் செடியில் வந்து பூ வர மாதிரி இருக்குது. பார்க்கலாம், அதுலேயும் யாரும் இப்போ அவரைக்காய் செடி வச்சு அவரைக்காய் வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நான் வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் அது எப்படி வராமல் போகுது. நம்ம மண்ணில் வந்து மண்புழு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், பாம்பு மாதிரி. இது வந்து நம்ம அவ்வளோ உயிர் உரம் கொடுக்குறோம், அதனால மண்புழு இருக்குது. இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.